சகோதர சகோதரிகளை, இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு படி முன்ன போகும். இவனுங்க இந்த பிஎஃப்ஐ காரங்க, எஸ்டிபிஐ காரங்கெல்லாம் நேற்றுலேருந்து கைதாகிறாங்க, ப்ரெஸ் மீட்டெல்லாம் வைக்கிறாங்க. தேசியவாதிகள், நாங்கள்லாம் காந்திஜியினுடைய இயக்கத்திலேருந்து வந்திருக்கோம், நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, பாரதிய ஜனதா கட்சி எங்கள் மேலே அபாண்டமாக பொய் சொல்லுது அப்படின்னு இது ஒரு பக்கம். நேற்றிலிருந்து ஒரு 15க்கு மேற்பட்ட அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களை காவல்துறை கைது பண்ணியிருக்கு. போலீஸ்காரங்களே ப்ரெஸ் மீட் வச்சு இதான் பேர், இதான் அவங்க இயக்கம், இதான் அவங்க வீடு, இவங்கெல்லாம் பெட்ரோல் கொண்டு போட்டிருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சியின் மீது வன்மத்தை கக்கி இருக்கின்றார்கள் என்று காவல்துறை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நண்பர்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். தமிழ்நாடு அரசு எங்களை சார்ந்த அரசு. முதலமைச்சர் நாங்கள் போட்ட பிச்சையில், நான் சொல்லிங்க முதலமைச்சர் சொல்கிறேன், நாங்கள் போட்ட பிச்சையில் முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, எங்களை கை வைக்க மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா, மத்திய அரசு 5 நாட்களுக்கு முன்பு இந்தியா முழுவதுமே என்ஐஏ, இடி, தமிழக காவல்துறை அனைவரும் சேர்ந்து அந்தந்த மாநில காவல்துறை 105 பிஎஃப்ஐயை சார்ந்த தலைவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். தமிழகத்தை சார்ந்த 11 பேர் இருக்காங்க. இல்லை நாங்கள் இப்படி மாதிரி போட்டுக்கிட்டே இருப்போம், அப்படியே 2 பேர்த்த பேர் கைது பண்ணுவாங்க, அப்புறம் எதுவும் பண்ண மாட்டாங்க, எங்களை விட்டுருவாங்கன்னு நினச்சிங்கன்னா, அந்த 105 பேர்த்தில் கைது பண்ணதில் கேரளாவிலே மல்லப்புரம் என்பது 90% நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வசிக்கின்ற ஒரு மாவட்டம். காலையில் 4:30 மணிக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிளேன் மல்லப்புரத்தில் இறங்குச்சு. தவறு செய்தவர்கள், குற்றவாளிகள், தேச விரோதிகளை சிஆர்பிஎஃப் தூக்குச்சு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிளேனில் வச்சாங்க. நீங்கள் கண்மூடி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு கையில் பேனாமையை எடுப்பதற்கு முன்பு டெல்லி கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணி 10:30 மணிக்கு ரிமாண்ட் எடுத்தாச்சு. அது தமிழகத்திலும் நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அது நடக்கும். மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது சகோதர சகோதரிகளை. அதனால் முதலமைச்சர் அவர் சிஆர்பிசியை படிச்சிருக்காரான்னு தெரியாது. நான் சிஆர்பிசியை 11 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றேன். முதலமைச்சருக்கு இந்தியன் பீனல் கோடு தெரியுமான்னு தெரியாது. 11 ஆண்டுகள், 5000 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியன் பீனல் கோடு கேஸை போட்டிருக்கு. அக்குவேர் ஆணிவேராக அந்த சட்டம் தெரியும் சகோதர சகோதரிகள். அதனால் இந்த கண்ணாம்பூச்சி காட்டுறது, அப்படியே எங்கே சிசிடிவி இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு சைடில் அப்படியே ஒரு குண்டை போட்டுட்டு அப்படியே போயிட்டோம்னா நம்மளை தொடமாட்டாங்க. மத்திய அரசுக்கு எந்த பவருமே இல்லை என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். இந்த 105 பேர் கைது செய்யப்பட்ட பொழுது மல்லப்புரத்தில் எப்படி கைது பண்ணாங்கன்னு கேரளா பேப்பர், ஏன்னா கேரளா பேப்பர் தமிழ்நாட்டில் அதை பற்றி எழுதலை, ஒரு கூகுள் பண்ணி பாருங்கள். அது இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் நடக்க வேண்டும் என்றால் நடக்கும். ஏனென்றால் சுதந்திரத்திற்கு பிறகு, இந்தியா பாகிஸ்தான் முதல் யுத்தத்திற்கு பிறகு லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி பாகிஸ்தானுடைய எல்லையிலே சென்று தூக்கி கொண்டு வந்தவர்கள் எங்களுடைய அரசு. அதற்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் சகோதர சகோதரிகளே. இதை முதலமைச்சர் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும்.